அதுக்கு தான் அவரை கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார். எங்கேருந்து? மெசொப்பொத்தாமியா தேசத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் கூட்டிகிட்டு வந்த ஆபிரகாம் ஒரு இடத்துல, ஒரு ஸ்தலத்தில் தேவனுடைய சித்தத்தை மீறின போது திட்டம் தலைகீழாய் மாறிடுச்சு. அவருக்கு வைத்திருந்த மேலான ஆசீர்வாதம் புறஜாதியார் கைக்கு போயிடுச்சு, நம்ம கைக்கு வந்துருச்சு. அவருக்கு வைத்திருந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் அவங்க கைக்கு, இஸ்ரவேலர் கைக்கு. எப்படி இஸ்மவேலுக்கு ஆண்டவர் எப்படி ஆபிரகாம் பரிசுகளை கொடுத்து அனுப்பினான் அப்படின்னு இருக்கு. அந்த பரிசுகள் இப்போது இஸ்ரவேலுக்கு போயிடுச்சு. உலக ஆசீர்வாதம், உலகத்தில் உள்ளதான ஞானம், உலகத்தில் உள்ள அறிவு, உலகத்தில் இருக்கிற கண்டுபிடிப்பு, உலகத்தில் இருக்கக்கூடியதான மேன்மையான காரியங்கள் எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் அவர்கள் தலைக்கு மேலே இருந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதமானது உங்கள் கைக்கும் என் கைக்கும் வந்து சேர்ந்து விட்டது. அல்லேலூயா. அவங்களுக்கு அன்றைக்கி அதனுடைய மேன்மை தெரியல, அதோடைய ஸ்பெஷாலிட்டி தெரியல. இன்றைக்கும் நமக்கு சபைக்கும் இன்றைக்கி அது தெரியாது. சபையுடைய பிரச்சனையும் அதுதான். சபை இன்னும் எதை தான் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது? அது 1ஆம் தேதி